என்னோடய பேர் ஸ்பீட் சரவணன், டான்ஸ் மாஸ்டர். இதில் தாவணி பொண்ணு ஒன்று அப்படின்ற ஒரு பாடலை வந்து நான் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கிறேன். நான் இதுக்கு வாய்ப்பு அளித்த இயக்குனர் பஞ்சபரத் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டு மை ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. இந்த சாங் நல்லா வந்திருக்கு, போத் விஷுவல் அண்ட் ஆடியோலையும் நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் டெஃபினட்டாக பிக் ஸ்க்ரீனில் பார்த்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கணும் அப்படின்னு சந்தோஷமாக அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் அஜய் சத்யன். நான் கேரளாவிலேருந்து இருக்கேன். தர்ஷி சார் இந்த ஃபிலிமில் எனக்கு 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று தாவணி பொண்ணு, அதுக்கப்புறம் தனியாக. இதுக்கு முன்னாடி வித்யாசாகர்ஜியோட இளமை ஏதோ அப்புறம் தர்ஷி சாரோட பயணங்கள் தொடரும் இந்த ஃபிலிமில் பாடியிருந்தேன். ஸோ ப்ரவுட் டு பி இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சஹானா சவுந்தரராஜன். நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறேன். நீதானாவன்ற படத்தில் ஐ ஹவ் சாங் தி ஓப்பனிங் சாங் அன்பும் மர்மம் நீ அல்லவா. And for this opportunity, I would first like to thank Mr. Tashi sir, and then my guru Shri Chandrasekharan, my parents, and all those people who've been a great support for me throughout. Thank you all of you for encouraging us. Please watch the movie in theaters and give your feedback. Thank you. வணக்கம், கவிஞர் பத்மாவதி. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னுடைய கவிதை கதை பயணம் பிரபல பத்திரிகைகள் மூலமாக தொடங்குச்சு. அந்த கதைகள் மூலமாக இலக்கிய உலகத்துக்கு அறிமுகமாகி கைத்தளம் பற்றின ஒரு நூல் எழுதியிருந்தேன். இப்போ இந்த படத்தின் மூலமாக பாடலாசிரியராக அறிமுகமாயிருக்கேன். இந்த நல்ல வாய்ப்பு தந்த மியூசிக் டைரக்டர் தஷி சருக்கும், கவிதை எழுதிட்டு இருந்த சினிமா பாட்டு எழுத ஊக்குவிச்ச எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இந்த டைமில் நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், நான் நடன இயக்குனர் ரமேஷ் ரெட்டி. பிரபல ராஜசுந்தரம் பிரபுதேவ இடத்துல நடன கலைஞராகவும் நடன உதவியாகவும் இருந்தும் வெற்றிவேல் கிரியேஷன்ஸ் என்ற படத்துக்கு, நீதானவன் என்ற படத்துக்கு எனக்கு திரு பஞ்சு பரத் அவர்கள் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்று ஆடியோ லான்ச் 5 பாடல்களும் இன்று சந்தோஷமாக இன்றைக்கி நம்ம கண்ணோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எல்லாமே ஒரு கமர்ஷியலாக, ஒரு ஆக்ஷனாக, ஒரு ஃபீலிங் சென்டிமெண்ட்டாக படத்துக்கு சம்மந்த மாதிரி படத்தில் ஒரு 5 பாடல்களும் திரு தஷி சார் அவர்கள் ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு தஷி சார் பற்றி சொல்லணும்னா, அவர் ஆல்ரெடியாக கேரளாவில் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு தஷி சார். 5 பாடல்களும் ஒரு செப்பரேட்டாக ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி இந்த படத்துக்கு பாடல்களும் எல்லாரும் ஒரு வெற்றிகரமாக சக்ஸஸ் கொடுக்க வேணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ். டைரக்டர் பஞ்சு பரத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஏற்கனவே 2 படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது 3வது படம் இருக்கு. இப்போ இந்த பாட்டெல்லாம் பார்த்தோம். இதில் கடைசியாக ஒரு கவர்ச்சி பாட்டு ஒன்று பாடினாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா பேர் தெரியல. அந்த பாட்டு எழுதினவர் தான் முகில் ஐயா. இவர் வந்து தமிழ் சூடர் பத்திரிகையில் பத்திரிகையாளராக இருக்கிறாரு. ஸோ ஒரு பத்திரிகையாளர் இன்றைக்கு பாடலாசிரியர் அரங்கிருக்கிறாரு. அவருக்கு எங்களை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் அந்த பாட்டு எண்டில் அந்த பொண்ணு ஒரு போடு போட்டார். அதுதான் மனசுக்கு எல்லாருக்கும் சங்கடமாகி போச்சு. நல்லா ஆடிட்டு இருந்த பொண்ணை தலையில் தட்டி உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. அது டைரக்டருக்கு என்ன அது பிடிக்கலையா என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தஷி கேரளா அரசாங்கத்தில் சிறந்த இசையமைப்பாளர் விருது பெற்றவர். அவர் இது அவருக்கு 5வது படம் நினைக்கிறேன். இந்த படம் தமிழ்ல அவருக்கு வந்து ஒரு மகளிர் அமைப்பு தான் இந்த பட்டத்தை கொடுத்துருக்கு, அவருக்கு இசை அரசர்ன்ட்டு. இந்த சின்ன வயசுலேயே வந்து அவர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பிஜிஎம்லாம் நல்லா இருக்கும். சாங்கில் ஒரு நல்ல திறமைசாலி அவர். ஸோ தொடர்ந்து அவர் போராடிட்டு இருக்கிறாரு. இந்த படம் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு உங்கள் சார்பில் அவரை வாழ்த்துறேன். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் வந்து வழக்கமாக நம்ம பேசும்போது சொல்லுவோம் நீதானா அவன் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதையே டைட்டில் ஆக்கியிருக்கிறார் இவர். அதோட கான்செப்ட் என்னங்கிறது அது டைரக்டருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். அவரோட கன்னி முயற்சியாக முதல் படமாக இதை தயாரிச்சிருக்கிறாரு. ஸோ உங்கள் எல்லார் சார்பிலையும் இந்த படம் வெற்றி விடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது டைரக்டர் வந்து இந்திரசேனா படம் பண்ணியிருந்தாங்க. அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாக்டர் சீனிவாச சார் ஆஃபீஸில் வந்து சந்தித்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது இவர் தான் என்னுடைய படம் பண்ண போகிறாருன்னு சொல்லி சீனிவாசன் வந்து அறிமுகப்படுத்தினார். அவருக்கு அப்போவே வாழ்த்து சொன்னோம். படம் முடித்தார். திடீர்னு பார்த்தா 2வது படத்தையும் முடிச்சிட்டாரு. பாடல் வெளியீட்டு விழாவில் அவங்களை சந்தித்து அருமையான பாடல்களை போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த தென்றல் வருமா சாங் வந்து ரொம்ப மனசை ஈர்த்துது. அதாவது நம்மளை உள்ளுக்குள்ளே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போணுச்சு. அற்புதமான மெலடி. பாடலாசிரியர், பாடினவங்க, நடனம் ஆடினவங்க, இசையமைச்சவங்க எல்லாருமே அதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கதா நான் உணர்றேன். அதே மாதிரி நடித்தவங்களும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுக்காக மற்ற பாடலாசிரியரையோ பாடல்களையும் நான் குறை சொல்கிறத நினைக்க வேணாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு.
அப்படியே நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன், அந்த இடத்துல இல்லை, நான் நம்ம மெய்மறந்து அந்த பாட்டை ரசித்தேன். அது மாதிரி இந்த படத்தில் பாடினவங்க, எழுதினவங்க, இசையமைப்பாளர், நடித்தவங்க, டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பஞ்சபரத் அவர்கள் 2வது படம், எனக்கு தெரிஞ்ச 2வது படம், எங்கள் தலைவர் வந்து 3வது படம் சொன்னார். முதல் படம் தெரியாததுக்கு நான் அதை ஒன்றும் சொல்ல முடியல. 2 படமும் வந்து சாங்குகளை பார்த்துட்டேன், விஷுவலாகவும் பார்த்தாச்சு, ஆடியோவாகவும் கேட்டாச்சு, ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதாநாயகன் சதா வந்து மண்டபம் படத்தினுடைய ஸ்டில்ஸில் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தார், புதுசாக இருக்கார், நல்லா உருவாப்பில் இருக்குது, அவர்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரியல, நம்ம எதுவும் விஷுவல் பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மண்டபம் படத்துக்கு பிறகு இப்போ வந்து அவர் ஆடியோவில் இந்த விழாவில் பார்த்ததும் ரொம்ப அவருக்கு ஒரு நிறைய உழைச்சா, கடுமையாக உழைச்சா, சினிமாவை ரொம்ப நேசித்து பண்ணினா சினிமாவில் நல்லா வரலாம். அது நான் வந்து நிறையா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பத்திரிகையாளனா, ஒரு பத்திரிகை தொடர்பாளனா ஒரு 92லேருந்து அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால திரையுலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியறதுனால என்னென்ன யார் வர்றாங்க, யார்கிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்குது, எப்படி அவங்க வந்து மேலும் மேலும் வர்றாங்க, சில பேர் டேலண்ட் இருந்தும் சரியாக பயன்படுத்திக்காமல் இப்படி போயிடுறாங்க, எல்லாமே நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இவரும் வந்து இவர் இருக்குது, இதுக்காகவே இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன்னு சொல்லி இந்த படத்தை தயாரிச்சாரு. அவருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால தான் இப்போ வரிசையாக 5-6 படம் நம்ம தசி சார் பண்ணிட்டு இருக்காரு. தசி சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.